கீழ்ப்படுதலை குறித்து நாங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கொண்டு போகிறோம். ஒரு வேத வாக்கியத்தை வைத்து ஒரு போதனை ஆரம்பிக்கிறது நல்லதல்ல. வேத வாக்கியங்களை இங்கும் அங்குமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் அறிய வேண்டியவைகள், விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டியவைகள் அனைத்தையும் நம்முடைய இரக்கமுள்ள டாடி அதி உயர்ந்தது அவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லா மனுஷர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் 17:30 எல்லா மனுஷர்களும் need to repent. தொடர்ந்து நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை ஞாபகங்களுக்கு கொண்டு வரலாம். இயேசுவ சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். யோவான் 16:15. அன்பு கூறுதலும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதலும் தொடுக்கப்பட்டு இருக்கிறது. கீழ்ப்படியாமல் அன்பு கூறுகிறேன் தேவன் மட்டில் அல்லது அவர் மகன் இயேசுவாவிலே என்று சொல்லுகிறது பொய். மிக தெளிவாக எழுதப்பட்டது. எவரும் குழப்பமடைந்து தடுமாறாதபடிக்கு. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன். ஒருவர் அன்பு கூறுங்கள் என்ற புதிய கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை நம்பி மற்ற எல்லாம் 300க்கு மேற்பட்ட இயேசுவின் கட்டளைகளை அறியாமல் கிறிஸ்தவர்களாக ஜீவித்து அறியாமல் ஒரு சூரிய நாளை ஆராதனை செய்து வீட்டுக்கு போகிறார்கள். ஆனால் உண்மையை அறிய விரும்புகிறவர்களுக்கு தேவன் உண்மையை வெளிப்படுத்துவார். இயேசுவ சொன்னார், உண்மை உள்ளவன் எனக்கு செவி கொடுக்கிறான். எவனும் அவனை எந்த மதமாயும் இருக்கட்டும், எந்த பாஷையை பேசுகிறவனாயும் இருக்கட்டும், he is of the truth, hears my voice. அவரே உண்மை, அவரே வழி, அவரே கட்டளைகள், அவரே போதனை, அவரே ஆலோசனை, அவரே வாழ்வு, அவரே வார்த்தை. அதிக தேவன் இந்த கடைசி நாட்களிலே மகனில் பேசியிருக்கிறார். ஏற்கனவே மோசே மூலமாக சொன்னது, அந்த தீர்க்கதரிசியை உங்கள் நடுவில் இருந்து எழுப்புவேன். பலர் ரட்சகராக அறிந்திருக்கிறார்கள், கீழ்ப்படுகிறது இல்லை. ஏன்? அவரை எஜமானாக அறியவில்லை.
அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை. They believed him as Savior. But then அவரை பிலீவ் பண்ணி அவரை விசுவாசிக்கிறது என்றால் என்னத்தை விசுவாசிப்பது? இயேசு கிறிஸ்துங்கிற பெயரையா? அல்லது பேதிலை மேலே பிறந்தார் என்றா? அல்லது நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறேன், வருஷா வருஷம் நத்தார் கொண்டாடினோம், நான் ஒரு கிறிஸ்தவன், ஏன் இப்படியாக நான் சொல்லுகிறேன்? எப்படியாவது தேவனுடைய வெளிச்சம் உனக்கு கிடைத்து இப்பொழுது இந்த வாழ்க்கையிலே ராஜ்யத்துக்குள்ளே போறது எந்த வகை என்று சொல்லி இயேசுவின் வார்த்தைகள் மூலம் அறிந்து அதுக்குள்ளே போக பிரயாசப்பட வேண்டும். லூக்கா 13:24-25 25 கூறுகிறது. ஏனென்றால் அநேகர் பிரயாசப்பட்டு போக மாட்டார்கள். நாங்களாக பிரயாசப்பட்டால் நோ, தேவனிலே தங்கி இருந்து எப்பொழுதும் ஞாபகம் வைங்கள், அது உயர்ந்தது தேவன். அவராலே அவர் மகனண்டை கொண்டு வரப்பட்டவர். யோவான் 6:44. அதன் பிறகு அவர்களுடைய இருதயம் திறக்கப்பட்டு மகனை வெளிப்படுத்தினர். தேவன் மத்தியாகு 11:27 அவர் வாசல் வழியாக உட்பிரவேசிக்கும்படிக்கு அந்த வாசலை காக்கிறவர் யார்? அது உயர்ந்த தேவன், யேசுவின் டாடி. அவரே இழுத்து கொண்டு வந்து அவரே வாசல்ல நிற்கிறார். This is something very, when you think about it, சும்மா கண்ணாக்களுக்கு திறக்க மாட்டார், வாசலை திறக்கிறது டாடி. அப்ப மற்றாக்கள் தெரியாதாக்கள் மதில் மேல் அழுகரை குதிப்பார்கள். அவரை குதித்து இயேசுவை சொன்னார், வாசல் வழியே வராமல் பக்க வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொலைக்காரனும், மெய்ப்பனாயிருக்கலாம், போலி கிறிஸ்தவனாயிருக்கலாம். சும்மா வந்து உட்கார்ந்தவர்கள் வாழையடி வாழையாக கிறிஸ்தவ குடும்பம், கத்தோலிக்க, மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன் என்று இருந்தவர்கள் மெய்யாக வெளிச்சமடைந்து வாசல் கூடாக போகவில்லை. அதனாலே அவர்களுக்கு கீழ்ப்படிதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது. யோவான் 10:27. செவி கொடுக்கிறது என்றால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், ஏன் கீழ்ப்படுகிறவர்கள். மத்தியாகு 7:23 நான் உங்களை அறியேன், அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்க சொன்னது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவர்களுடைய மந்தையிலே ஆடுகள் அல்ல. நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று சொன்னார். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் என் குரலுக்கு கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படிதலும் அன்பு கூறுதலும் பிரிக்க முடியாது. என்னில் அன்பாய் இராதவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். யோவான் 14:24 இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே இருக்கட்டும். ஒரு சகோதரி சொன்னால் நான் பாடமாக்குறதில்லை, ஆனால் இந்த வீடியோ ஆன்லைன் போகிற நேரத்தில் அந்த பேனர்ஸ் போடுற நேரம் அதுல வார வார்த்தையை பார்த்து 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 நானும் வாசித்து அது இருதயத்திலே பதிந்து விட்டது. இந்த அன்பு கூறுதலும் கீழ்ப்படிதலும்
உலகத்தில் தேவனுக்கு கட்டளைகளுக்கு அன்பு கீழ்ப்படிவதே அவரில் அன்பு கூறுவதாம். பாத்தீங்களா? நம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவர் கட்டளைகள் நமக்கு பாரமானதல்ல. இன்று வரை சகோதரர்களை கேளுங்கோ, அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பெரிய படிச்ச ஊழியர்கள் எனப்பட்டவர்கள் வாக்குவாதம் நடக்குது. ஒருவர் அங்காலே ஒருவர் இங்காலே. நாங்கள் கட்டளைகளே இல்லை, மற்றங்காலே நாங்கள் கிருபைகளை இருக்கிறோம். அடுத்தவர் சொல்கிறார், இல்லை, கிருபை கொடுக்கப்பட்டது உங்களுக்கு கட்டளைகளை உடைக்க அல்ல, லைசன்ஸ் கொடுக்கவில்லை. நாங்கள் கீழ்ப்படிவது அவர் எங்களில் அன்பு கூர்ந்து அவர் செய்து முடித்த காரியத்துக்காக. அவர் எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய வேலையை முடித்தார் எங்களுக்காக பாடுபட்டு. ஆகையால் யேசுவா எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவர் பாடுபட்டு மரணத்தை எங்களுக்காக ருசித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அதை வைத்து அடிப்படையாக எங்கட வாழ்க்கையிலே கீழ்ப்படிவில்லாமல் தெரிய முடியாது. அதுக்குத்தான் சொன்னேன், அவர் கொடுத்த இலவசமான இந்த பெரிய விடுதலை, குறிப்பாக சொல்ல போனால் அவர் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்ததென்று மெய்யாக அவரை விசுவாசித்து, என்றால் போலியாக வஞ்சிப்பாக விசுவாசித்து இன்று வரை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். ஏன் கீழ்ப்படிவில்லை? கட்டளைகள் தெரியாது, அவர் சொன்னவைகளுக்கு கீழ்ப்படுகிறதை இல்லை. அவர் எதிலே இருந்து தப்பி வைக்கிறார்? இரண்டாவது மரணத்திலே இருந்து. அதான் நியாயத்தீர்க்கப்பட்டு கீழ்ப்படியாதவர்கள், அவரை அறியாதவர்கள், தங்கள் சொந்த சித்தப்படி ஜீவித்தவர்கள், தாங்கள் போலி கிறிஸ்தவர்கள் என்று கூட அறியாதவர்கள் எல்லாரும் அந்த இரண்டாவது மரணத்துக்கு நியமிக்கப்படுவார்கள். நாங்கள் அதை நியாயந்திக்க வேண்டியதில்லை. ஆனால் எவன் இயேசுவின் கட்டளைகளுக்கு, எழுதப்பட்ட ஏற்கனவே கட்டளைகளுக்கு, 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் தேவனிலே அன்பு கூறாதவன், இயேசுவிலே அன்பு கூறாதவன். அப்படியாய் வேத வாக்கியங்கள் கூறுகிறது. இயேசுவா தெளிவாக சொன்னார், அன்பு கூறுதலும் கீழ்ப்படிவும் ஒன்றே ஒன்று, அதிலே பிரிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகிறேன். அதிலே உங்களுக்கு விளங்க வேணும். பிள்ளைகள் வடிவாக்கணுங்கோ. ஒரு காலத்திலே ஒரு பேங்க் மேனேஜராக இருந்த ஒரு மனுஷன் கல்யாணம் முடியாதவர். அவர் ஜீவித்த காலத்திலே அவருக்கு ஒரு பெரிய பங்களா இருந்தது, பெரிய வீடு. தனியாக ஒவ்வொரு நாளும் அவைகளை தூசிகளை தட்டி, அங்கே இருந்த டேபிள்ஸ் அது இதுகளெல்லாம் கண்ணாடிகள் துடைத்து, அதெல்லாம் இவருக்கு டூ மச் ஒர்க்கா போயிட்டது. பேங்க் வேலை அங்கே முடிந்து வந்ததும் அதில் ஈடுபட வேண்டி இருந்தது சில நாட்களில். இப்படி இருக்கும் நேரத்தில் சில சொன்னார்கள், யாரையாவது அந்த வேலையை செய்கிறதுக்கு கூப்பிடுகிறதானே.
அட்வர்டைஸ் பண்ணி போட்டார் இப்படியாக. சிலர் வந்தார்கள், குறிப்பாக ஒரு பெண்மணி வந்தாள். நான் இந்த வேலைகளை செய்து எனக்கு அனுபவம் இருக்கிறது என்று அந்த இன்டர்வியூல அவள் சொல்லி இந்த பேங்க் மேனேஜர் அவளை தெரிவு செய்தார். அப்ப அவள் நாளாந்தம் காலையில வந்து அந்த வீட்டு வேலைகளை எல்லாம் பார்த்து சகலத்தை முடித்ததுக்கு பிறகு பேங்க் மேனேஜர் வேலைகள் எல்லாம் முடிந்து வீட்டை வருகிறார். அவர் வந்து பார்த்து everything is fine. ஆனால் சில நாட்கள்ல சில காரியங்கள் மறந்து போகிறது. சிலது அரைவாசி செய்த மாதிரி இருக்க கண்டார். அப்ப இவர் என்ன செய்தார், ஒரு லிஸ்ட் எடுத்து அதில் என்னென்ன காரியம் இன்றைக்கு குறிப்பாக செய்ய வேணும், வழக்கமாக செய்கிறதை விட என்று அந்த வேலைகளை எல்லாம் எழுதி வைத்து அவள்கிட்ட கொடுத்து போட்டு போவார். அவர் போனதும் இவ்வளவைகளை எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக செய்து கொண்டு வந்தாள். அப்ப பேங்க்ல கேட்டார்கள், அவரோடு வேலை செய்தவர்கள் இதுவரையில் கேட்டாயா, எப்படி நீங்க ஹையர் பண்ண அந்த வேலையால் செய்கிறாங்க உங்களோட வேலைகளை சரியா? சொன்னார், எஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆனா இப்ப நான் சில காரியங்களை மறக்கிறபடியினாலே அதை நான் எழுதி போட்டு வந்தேன். ஒவ்வொரு நாளிலும் செய்ய வேண்டியது என்ன என்பதை எழுதி கொடுத்து போட்டு வருவேன். பின்னேற போனதை செக் பண்ணுவேன். அப்படியே நாட்கள் போன நேரம் the bank manager அந்த வேலை வந்த அந்த பெண்மணி they fell in love. அவை அறிந்ததனாலே, அவளுடைய உண்மைத்தனத்தை கண்டதனாலே, இன்னும் இரண்டு பேருடைய இருதயத்திலும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு ஏற்பட்டது. அவர்கள் திருமண உடன்படிக்கையிலே அதை செய்ய தீர்மானம் எடுத்தார்கள். ஒரு நாளை நியமித்தார்கள். எப்படியாய் போகும் நேரம் பேங்க்ல கேட்டார்கள், எப்போ உங்களுக்கு கல்யாணம்? பல மாதங்களாகிவிட்டது. அது சரி, இப்ப அந்த லிஸ்ட் அது இதெல்லாம் காலமே கொடுத்துட்டு பாருங்கள் இல்லையா, என்ன செய்ய வேணும், இது செய்ய வேணும், இது செய்ய வேணும், மற்றது செய்ய வேணும். அவர் சொன்னார், no, I don't give the list. நீங்க லிஸ்ட் கொடுக்கிறது இல்லையா, என்ன என்ன காரியம் செய்ய வேணும்? நோ. அப்படியானா ஏன் நான் எந்த லிஸ்டும் கொடுக்காமல் எதுவும் சொல்லாமல் முறையாக தொடக்கம் இருந்து முடியும் வரை சகலத்தையும் செய்து வைக்கிறார்? You know why?
She is in love with me and I am in love with her. நான் லிஸ்ட் கொடுப்பதில்லை. அவைகள் வீட்டிலே செய்ய வேண்டியவைகள் அவளுடைய இருதயத்திலே. அன்பு கூறுவதற்கு முதல் செய்ய வேண்டும் என்றதற்காக செய்தால் முடிவிலே பணம் கிடைத்தது. இப்பொழுது அவள் சகலத்தையும் செய்வது என்னில் அன்பு கூர்ந்தபடியால். Hope you understood that. And after days, they both got married. இப்பொழுது அவருடைய ஆளுகருக்கு அவரோடு கல்யாண ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அவருடைய கல்யாணமும் நம்முடைய மணவாளர் விருந்தும் எருசலேமிலே இனிமேல் தான். அன்பு கூர்ந்த அந்த எஜமான் பேங்க் மேனேஜர்ல 2 பேரும் அதற்காக காத்திருந்தார்கள். இப்பொழுது அவர் இதெல்லாம் செய்து வை என்று சொல்லிட்டு போறதில்லை. She now obeys. She does. எல்லாவற்றையும் செய்கிறது. சொல்லாதவைகளையும் அன்பினாலே. Now you understand. Hopefully. என்னில் அன்பாய் இருக்கிறவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். என்னில் அன்பாய் இராதவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். நானும் அவனில் அன்பாய் இருந்து என்னை வெளிப்படுத்துவேன். அந்த பெண்மணி அவரில் அன்பு கொண்ட நேரம் அந்த பேங்க் மேனேஜர் வேலை செய்ய போனவள் வீட்டில் உள்ள பல காரியங்களையும் அவர் ஒப்புக் கொடுத்தபடியினாலே அவருடைய சம்பளம், அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் அவர் பயந்து கொண்டபடியினாலே அவள் அடைந்து கொண்டாள். அப்போ கூட பெற்றார் சின்ன மாதிரி சேர்த்துட்டாங்களா? எப்பொழுது உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது? அவர் எல்லாவற்றையும் பயந்து கொண்டார். அன்பினாலே இப்பொழுது கீழ்ப்படிய ஆரம்பித்திருக்கிறாள். கட்டாயம் அல்ல, பணத்துக்காகவும் அல்ல. நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யோகனான் 14:21. You get closer. வேலைக்கு வந்த
முதல் நாள், முதல் கிழமை, முதல் மாதம். அவரை பற்றி பேங்க் மேனேஜர் என்று தெரியும். அங்காலே வேலைக்கு வந்தாக்கள் கேட்பாங்களா, யாரு நீங்க, உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள், உங்களோட வயது என்ன? Hope you understand. அன்பு கூர்ந்த பிறகு அவருடைய வேலைகளை எல்லாமே அன்பினாலே கீழ்ப்படிந்து செய்ய தொடங்கின நேரம் அந்த பேங்க் மேனேஜர் இவளுக்கு தன்னை குறித்து காரியங்களை தன் வாழ்க்கையிலே நடந்தவைகள் அவளோடு பகிர்ந்து கொண்டார். சில காரியங்கள் கேள்விப்பட்டது மனம் உடைந்து போனாள். இதெல்லாம் தனியாவே வச்சிட்டு வேலைக்கு போய் வாரீங்களா? இயேசுவ சொன்னார் யோகனான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். டாடியும் அவனில் அன்பாக இருந்து நாங்கள் வந்து அவனில் அவளில் குடியிருப்போம். கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே எப்படி அவர்கள் உள்ளே வரலாம்? 2 பேரும் ஆவியாயிருக்கிறார்கள். ஆவியினால் பிறப்பதும் ஆவியாயிருக்கும். அதிகம் இந்த தேவன் ஆவியாயிருக்கிறார். யோவான் 4:24 உயிர்த்தெழுந்த இயேசுவா ஆவியாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:45 உயிர்ப்பிக்கும் ஆவி. அதே நேரத்தில் நான் பிதாவிலும் டாடியிலும் டாடி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். Believe I am in the Father, the Father is in me. ஒரே ஆவி, 2 பேர், ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி, Holy Spirit. ஆரம்பத்திலே தொடக்கம் அதுக்குத்தான் ஒரே ஆவி என்பதற்கு அந்த ஒரே வீட்டை போட்டு அந்த ஒரே ஆவி என்று சொல்லும் நேரத்தில் நாங்கள் ஐக்கியப்படி வேண்டியவர்கள் ஆவி எனப்பட்ட ஒரு தலையங்க பேரோட அல்ல, பரிசுத்த ஆவி என்று எங்களது ஐக்கியம் 2 பேர் ஒரே ஆவியாய் இருக்கிற டாடியும் மகனோடும் எங்களுக்கு ஐக்கியம். எங்களுக்கு பேச்சுவார்த்தை, எங்களுடைய சம்பாஷணை
ஆவிக்கு நிழலாயிருக்கிற அந்த வீட்டோட அல்ல, உள்ளே இருக்கிறவர்களோடு. Oh God, help your people, Master. எஜமானும் பேங்க் மேனேஜரும் அந்த வேலைக்கு வந்த பெண்மணி, the lady, நான் சொன்னது விளங்காவிட்டால் மறுபடியும் எடுத்ததை கேள். மிகவும் பரிதாபமான நிலையிலே கடந்த 2000 வருஷங்களாக மனவேதனையோடு சொல்லுகிறேன். The precious Roman Catholics, Methodists, Anglicans, பலதரப்பட்ட மற்ற சபையின் நாம் பெயர்களை உடையவர்கள் கீழ்ப்படிவது என்ன, இயேசுவை விசுவாசிக்கிறது என்ன என்று தெரியாது. இன்று வரை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் உலகமுக்கு. உண்மையான இயேசுவை மாத்துகிற, அவருடைய இடத்தை எடுக்க விரும்புகிற இன்னும் ஒரு இயேசுவாக வந்து அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இயேசுவை எதிர்க்கும் ஆவி, அதான் அந்தி. இன்று வரை இது அறியாதபடியினாலே தங்களுக்கு தெரியாமலே வஞ்சிக்கப்பட்டு தாங்கள் எதை விசுவாசித்தார்கள், எங்கு போகிறார்கள், அப்படியா கத்தோலிக்க சபையில் இருந்த நேரம் I was a very strong Roman Catholic. தேவன் பிசாசும் ராஜ்யத்தின் இருளில இருந்து என்னை வெளியே கொண்டு வர மட்டும் அதிலே தான் பிட்டியாக இருந்தேன். சவுலும் அதே மாதிரி தனி இருந்தான் யூத மதத்திலே. 14 வருஷங்கள் வேதமாக்கியங்களை ஆராய்ந்து படித்திருந்தாலும் அவனுக்கு அதி உயர்ந்த தேவனை தெரியவில்லை. அவருடைய மகன் வர இருந்த மெஷியா தெரியவில்லை. 2 பேரையும் அறியவில்லை. அந்த நிலையிலே இருந்தது தான் இயேசு அவனை சந்தித்தார். இசை அதுவரைக்கும் அந்த வெளிச்சம் வரும் வரைக்கும் யூ திங்க் நீ போற வழி சரி, நீ விசுவாசித்தது சரி, நீ பின்பற்றுகிற மதம் சரி. நான் மெத்தடிஸ்ட், நான் ஆங்கிலிக்கன், நான் கத்தோலிக்கம், நான் ஏஓஜி, நான் சிபிஎம், 100% அது சரி என்றுதான் எழுப்போம். பிசாசம் வஞ்சிப்பு. I don't know how to say this. வெளிச்சம் அடைந்ததுக்கு பிறகு 9வது அதிகாரம் ரோமர் அதிலே இருந்து சொல்லுகிறான்,
என் ஜனங்களுக்காக மிகவும் நான் மனவேதனை அடைந்து, அவர்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் தங்கள் மதத்திலே, ஆனால் அது உண்மையின்படி வரும் பக்தி வைராக்கியம் அல்ல. அவனுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். அவனுக்கு இருந்து யூத மதத்தில் பக்தி வைராக்கியம் தானே யேசுவின் சீஷர்களை கொண்டு போய் சிறையிலே போட்டு கொண்டு போனான். அவன் அதை 100% தான் செய்வது சரி என்று நினைத்தான். யேசுவா இன்னும் சொல்லிக் கொண்டு போகும் நேரத்தில், உங்களை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்று நினைக்கும் காலம் வரும். யோவான் 16:1-3 வரை. They will totally believe because they are under deception. பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு குருட்டாட்டத்திலே அவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு பிடிக்கப்பட்டவர் நிலையிலே இருக்கிறதுனாலே அவர்களுக்கு மயக்கம். மயக்கத்திலே தான் போய்கொண்டிருந்தான் சவுல். இயேசுவின் சீஷர்களை துன்புறுத்த இடையிலே நான் இயேசுவை சந்தித்தார். சவுல், சவுல், ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? Until that time, Saul fully believed what he was doing a favor of the ministry for Elohim. யேசுவின் சீஷர்களை கொண்டு போய் துன்புறுத்த அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் ஊழியம் என்று அவனை நம்ப பண்ணியது பேய். 2 தீமோத்தேயு 2:25-26. மயக்கம். நீ கத்தோலிக்க சபையில இருக்கலாம், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், சிபிஎம், ஏஓஜி. உண்மை அறிய இதை ஆராய்ந்து படி. உன் சபையின் போதனைகள் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று நியாய தீர்ப்பு நாளில் சொல்ல முடியாது. சரி, அது இனிமேல் வரப்போகிற காரியம். அநியாயமாக நீ இழக்கப் போகிறாய். You know what I worry now? I wish I had known the secrets. இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிற ரகசியங்கள் வெளிச்சம் கடைசி ஒரு 10, 15, 20 வருஷங்களுக்கு முதல் கிடைத்திருந்தால் எவ்வளவோ நாட்கள், வருஷங்கள் வீணாக போய்விட்டு. அப்படிதான் நாங்கள் ரொம்ப அதிவுயர்ந்த தேவன் மகன் எஜமான் இயேசுவும் அவர்களுக்கு தெரியும். எங்களுடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும் மட்டும்தான் என்று இப்ப கொஞ்சம் வருஷங்களுக்கு முதல்ல தான் தெரியும். மற்றவர்களை போல ஒன்று இயேசு 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 அல்லது பரிசுத்தாவி 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 ஒரு கூட்டம் வந்து இறங்கினது அமெரிக்கா, கனடா விசுவாச கூட்டம் உண்டு. And the people who emphasize and make the Holy Spirit as the center, பரிசுத்தாவி எனப்பட்ட மூன்றாவது ஒரு இடத்தை கொடுத்து பரிசுத்தாவி என்று கொடுத்து அதை விசுவாசிக்கிறோம் என்று என்ஐசியாவில் ஏற்பட்ட அந்த வஞ்சிப்பை இன்று வரை பிடித்து அதை பிரசங்கிக்கிறார்கள். புத்தகமாக எழுதி 90% கிறிஸ்தவர்கள், அது சிபிஎம் 100%. Hey, do you know Daddy? உன் தாப்பனை உனக்கு தெரியுமா? அவரை வெளிப்படுத்தத்தானே
இயேசு வந்தார். அவருடைய சேர்க்கத்தானே இயேசுவா வந்தார். மகன் வெளிப்படுத்தினால் ஒழிய இயேசு அதிவேந்த தேவன் பிதாவை யாரும் பிதாவை அறியானே. நீ பரிசுத்தாவி பரிசுத்தாவி ஆவியானவர் 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 என்று நீ வாயாலையா நீ பாஷை என்று பேசிக்கொண்டு தெரிகிறாய். நீ போடுற உடுப்பிலே நீ வைராக்கியம் கொண்டு அதிலே பெருமை பாராட்டுகிறாய். வெள்ளை உடுப்பு நகையெல்லாம் களத்தினது. இதை ஒன்றும் சொல்லவில்லையே. நடியினால் அனுப்பப்பட்ட இயேசுவா, உனக்கு நோய் வந்தால் சரி, ஜெபம் பண்ணால் அவரை நோக்கி கூப்பிடு. உனக்கு அந்த இது வாரதுக்கு முதல்ல அவருக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்குது, நீ மருந்து கூப்பிடாது என்று. ராயவேளை முன்பு சொல்லவில்லை, இப்பொழுது சொல்ல வழி நடத்தப்படுகிறேன். இதுல இருந்தால் சொல்லு, நானும் உன்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிறேன். உண்மையை அறியாதபடியினால் ஏற்கனவே எத்தனையோ ஆயிரம் லட்சம் சிபிஎம்ல இருந்து மறந்தெடுக்காத சகோதர சகோதரிகள் உயிரிழந்தார்கள். இந்த வருங்காலத்தில் my goodness, I don't know how many are dying. டாடி யேசுவின் மூலம் கொடுத்த வார்த்தையிலே, உங்களுக்கு யாருக்காவது சுகம் இல்லாமல் இருந்தால் நான் உங்களை குணமாக்கும் வரை, தேவன் உங்களை குணமாக்கும் வரை எந்த மருந்தும் எடுக்க வேண்டாம். இதில் இருக்கா? இல்லை. அப்படியானாலே இதை நம்பினாய். நீ வெள்ள உடுப்பு போடணும் இருக்கா? இல்லை. அவர் செலுத்த எல்லா பறவைகளும் வெள்ளையா இருந்தா அப்படி இருக்கும். கொஞ்சம் யோசித்து பார். Look at that bird. இது வெள்ளையாக எண்ணிப்பார். யாருடைய விருப்பம் இது? பறவைகள் மிருகங்களை இப்படி வர்ணமாக சிருஷ்டித்த பிறகு தம்முடைய சாயல் ரூபத்திலே படைத்த மனுஷன் நீ வெள்ளை போட வேண்டும். நானவைகளை காண்பிப்பதும் உன்னோடு பேசுவதும் நீ வெளிச்சத்துக்கு வர, உன் சபையை திட்டுவதற்காக. திட்டுவதனால என்ன பிரயோஜனம்? குற்றம் பிடிக்கிறதுனால என்ன லாபம்? ஒன்றுமில்லை. விசுவாசத்தை ஞானசாரம் பெறுகிறவன் விசுவாசித்து இயேசுவாவை விசுவாசிக்கிறது என்றால் அவர் தேவனுடைய மகன், அவரே மெஷாயா, அவரே வழி, அவரே உண்மை, அவரே வாழ்க்கை. அவர் கொண்டு வந்த வார்த்தைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, அதுதான் அவர் மேல் வைக்கும் விசுவாசம், அவர் மேல் வைக்கும் அன்பு.
நற்செய்திக்கு கீழ்ப்படிந்து அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாலே போகிறது. அதுதான் விசுவாசித்து. மார்க் 16:16. ஞானஸ்நானம் பெறுகிறவன் விசுவாசித்து நகை எல்லாவற்றையும் கலட்டி ஞானஸ்நானம் பெறுகிறவள் ரட்சிக்கப்படுவாள். அப்படி இருக்கா இதுல? ஜனங்கள் உண்மையை அறியாதபடியினாலே வஞ்சிப்பிலை ஜீவிக்கிறார்கள். நீ நானும் புழுக வேண்டியது இருக்கும் சீஷர்களின் கூட்டத்தின் பெயரை குறித்தல்ல. ஒரு பேர் தேவை. சரி, இந்த சர்ச் அது அரசாங்கத்துக்கு மற்றும் மற்றும் காரியங்களுக்கு we need to who are you என்று கேட்டால் சொல்றதுக்கு அதிலே புழுகிறதா இல்ல. சொன்னா நீ என்னத்துல புழுக வேணும் என்று. எரேமியா 9:24-25 ஒருவன் புழுகினால் தன் ஞானத்தை குறித்து புழுக வேண்டாம், தன் வல்லமையை குறித்து புழுக வேண்டாம். பணக்காரன் தன் பணத்தை இட்டு புழுக வேண்டாம். புழுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற யெகோவா நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே புழுக கடவான் என்று யெகோவா சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று யெகோவா சொல்லுகிறார். எத்தனை தடவை அந்த பெயர் எழுதி போட்டார். மொழிபெயர்க்கிறவர்கள் இங்கிலீஷில் லார்ட் என்று போட்டார்கள், தமிழ்ல ஏழுமுகம். அந்த இந்து சமயத்தை சேர்ந்த அந்த மனுஷன் கத்தர் 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 அப்படி என்றால் அவர் சொல்லி இருக்க வேண்டுமே. என்னுடைய உண்மையான பெயர் யெகோவா, அதை போட வேண்டாம். உங்களுக்கு விருப்பமான ஒரு சொல்ல போடுங்க. அவருடைய பெயரை வீணாக பாவிக்க கூடாது என்று தானே இருக்கு. மற்றபடிக்கு ஏறக்குறைய 7000 தடவை இந்த புத்தகத்திலே அவருடைய பெயரை அவராக உச்சரித்து எழுதும்படி சொல்ல யெகோவா யூதர்கள் என்னமும் மரியாதையாம் அப்படி இப்படி என்று reverence they put WH YH WH யாவே. அதுவும் யாவைக்கு சுருக்க எழுத்துக்கள். என்னன்னு கேட்டா ஒன்று பயம், அடுத்தது அவரை மைமைப்படுத்தி அவரை கனம் பண்ண. அப்படி என்ன அவர் சொல்லி இருப்பாரு. என் பேரை புத்தகங்களிலே சும்மா எழுத வேண்டாம். அது அவர் பேர். அது உயர்ந்த தேவனின் பேர் யெகோவா. That's your daddy. முப்பது கோடி தேவர்களின் பெயர்களோடு இருக்கிறார்கள் இந்துக்கள். அந்த ஒவ்வொரு தெய்வம் எனப்பட்ட அந்த முண்டத்துக்கும் பெயர் உண்டு. அதே தெருக்களுக்கு வைத்திருக்கிறார்கள், அதே மனுஷர்களுக்கு வைக்கிறார்கள் குழந்தைகள் பிறந்ததும். That's okay. அது அவர்கள் விசுவாசம். அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. யாராவது கேட்டால் நீ என்ன சொல்லுவாய்?
Are you a Hindu, Buddhist, Christian? What do you will say? இவ்வளவுத்தை கேட்டதுக்கு பிறகு நீ ஒரு கிரைஸ்தவன் சொன்னால் உனக்கு எதுவுமே இங்க படை இல்லை. நீ சொல்லப்படும் இருளில் இருந்து வெளிச்சத்தண்டை தெரியாத காலத்திலே நான் அதையும் இதையும் பின்பற்றினேன், வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒரு ஆள். ஓகே, so you're not a Christian. நீ கிறிஸ்தவன்? No. அப்ப எப்படி உங்களுக்கு கூப்பிடுறது? யேசுவின் சீஷன். அப்ப நீங்க பின்பற்றுவது யாரை? Quite obvious, யேசுவை. அவர் கொண்டு வந்த வார்த்தை. உங்கள் தேவன் பேர் என்ன? அவரா உங்கள் தேவன்? நோ, எங்கள் எஜமான், என் எஜமான். உங்கள் தேவன் யார்? அதி உயர்ந்த தேவன், வானங்களையும் பூமியையும் சிரித்து அதில் உள்ள ஜனங்களுக்கு, அதில் உள்ள சகலத்தையும் பரப்பினவர், அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவர், இருதயத்தை. அவர் பேர் என்ன? யெகோவா. இது உனக்கு இங்கே இருக்கணுமே. யாரை விசுவாசித்திருக்கிறாய்? யாருக்காக ஜீவிக்கிறாய்? நீ இது தெரியாமல் எங்கேயோ போது ஒரு வேலையில் எங்கேயோ பேங்கோ கச்சேரியோ அங்கே இருந்துட்டு வெக்கப்பட்டால் அவர் சொன்னார், அவரும் வெக்கப்படுவார் ஒரு வார நேரம். What is happening now? So these precious Christians, they don't know what they have believed. இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவது. தம்மை குறித்து என்ன சொன்னார்? அதி உயர்ந்த தேவன் அவர் பிதாவை குறித்து என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவி என்கிற ஒரு டைட்டிலை குறித்து என்ன சொன்னார்? உங்களை அநாதை பிள்ளைகளாக விட மாட்டேன், உங்களை வருவேன். ஏன் அப்படி சொன்னார்? வந்தது யார்? தனியா வந்தாரா? அதி உயர்ந்த தேவனோடு வந்தாரா? இதெல்லாம் உனக்கு தெரிய வேணுமே. கீழ்ப்படியாதவர்களுக்கு இவைகள் எதுவுமே வெளிப்படுத்தப்பட மாட்டாது. ஒரு இயேசுவை பின்பற்றுகிற சீஷனின் வெளிச்சம் நடு மத்தியான பிரகாசிக்கிற சூரிய ஒளி, அதை போல அதிகம் அதிகமாய் பிரகாசித்துக் கொண்டு போகும். இதுதான் ஒரு விசுவாசி எனப்பட்டவனுடைய வாழ்க்கை நாட்கள்.
போன வருஷம் இருந்த வெளிச்சத்தை விட இந்த வருஷம் வெளிச்சம் கூட வெளிச்சத்தில் இனி ஜீவிக்க வேண்டும். போன மாதம் இருந்த வெளிச்சம் இந்த மாதம் காணாது, இன்னும் வெளிச்சம் பெருக வேண்டும். போன கிழமை இருந்த வெளிச்சம் இந்த கிழமை காணாது. வாலிப பிள்ளைகள் கேளுங்கோ, இன்னமும் பிசாசின் வாழ்க்கைக்குள்ளாய் இருந்த நேரம் உன் கடவுள் என் கடவுள் எங்கள் யோசனைகள், அதோடு தான் நாங்கள் சம்பாஷணை பண்ணினோம். அதுதான் மனுஷனின் இருதயம். இருதயத்தில் இருந்து கொலைபாதகங்களும் பொல்லாத சிந்தனைகளும் வரும் என்று இயேசுவை சொன்னார். மத்தியாகு 15:9. It's 19. யோசனைகளோடு இப்பொழுதும் இவைகளை கேட்டதுக்கு பிறகு நாடாந்தம் எறும்பு ஊர்ற மாதிரி உந்து கொண்டு தெரிஞ்சு நீ உன் யோசனைகளோடு உறவாடி கொண்டிருந்தால் தடியமானும் வெளியில போவார்கள். அதாவது அந்த ஐக்கியம் உடைந்து போகுது. துன்மார்க்கன் தன் நினைவுகளையும் அக்கிரமக்காரன் தன் வழிகளையும் விட்டு மனம் திரும்ப கடவான். அதி உயர்ந்த தேவன் அண்டை மனம் திரும்பட்டும். அவர் மனதுருகுவார், அவர் மன்னிப்பார். இப்பொழுதும் 98-9% கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் சம்பாஷணை பண்ணுவது யோசனைகளோடு. சாலமன் சொன்னா ஒரு மனுஷன் எதை நினைக்கிறாரோ அவன் வாழ்க்கை அப்படியே இருக்கிறது. தங்கள் யோசனைகளை மாற்றிக்கொள்ளாது எய்த்தை விட்டு புறப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் கானான் நிழலாக இருக்கும் தேவனுடைய ராஜ்யம் கானானுக்குள்ளே பிரவேசியாமல் போனது தங்கள் நினைவுகளை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்கள் விசுவாசம் இருக்கவில்லை. நடந்த அற்புதங்களையாவது கண்டு எகிப்திலே நற்செய்தியோடு விசுவாசத்தை கலக்கவில்லை. We'll come to that. It's so clear. ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்காதவர்கள் இரண்டாவது மரணத்துக்கு போவார்கள். இந்த வாழ்க்கையிலே யேசுவா சொன்னபடி அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவர்கள்தான் கல்லின் மேல் வீட்டை கட்டுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் கிழமைதோறும் சும்மா தெரிகிறவர்கள் ஒரு கொஞ்சம் வேத வாக்கியங்களை வாய்ச்சி போட்டு மணலின் மேல் வீட்டை கட்டுகிறார்கள். யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்? இயேசுவின் வார்த்தைகளுக்கு. What do we need anything more clear? And guess what? The words of Jesus Christ systematically attacked and has been removed from many so-called churches, starting from the United States, Canada, and then coming to Britain, Asia, Australia, New Zealand, India, Sri Lanka. இயேசுவின் கட்டளைகள், வார்த்தைகள், ஆலோசனை, வழிகள், புத்திமதிகள் எடுபட்டு போயிட்டு யாரும் கண்டிப்பாக நீங்கள் கும்பிட வேணும் என்று சொல்லுகிறதில்லை.
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கண்டிப்பாக பிரசங்கம் பண்றதில்லை. They want to give them இன்றைய வாக்குத்தத்தம் எடுத்து பாருங்க. இன்றையான சிறப்பு செய்தி இந்த மாதத்துக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். ஒரு தேவாலயத்துக்குள்ளே யெகோவா பிரவேசித்து ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்க நேரத்தில்லை. சொல்லி இருக்கிறது நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதுமையான வாக்குத்தத்தத்தோடு வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன அது? நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் என் பிதா ஆசீர்வதிப்பார். இதுதான் இன்று வரை கிறிஸ்தவ சபைகளிலே அதை கேட்கத்தான் ஜனங்கள் விரும்புகிறார்கள். அவர்களை வழி நடத்துகிற குருட்டு வழிகாட்டிகள் அவர்களுக்கு விருப்பமான பட்டரும் ஜாமையும் கொடுக்கிறார்கள். ஏன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர வேணும்? ஏன் வர வேணும்? காணிக்க போட வேணும் அல்லது அப்படி செய்விக்கிறார். உண்மை கோபிக்கலாம், வரத்தி அடையலாம். உண்மை 39 வருஷங்களுக்கு பிறகு வேத வாக்கியங்களை வாசிக்க தொடங்கி பைபிள் லிசன் வெல். இந்த வருஷமோ 2021 probably yes, இந்த வருஷம்தான் எனக்கு ஒரு காரியம் வெளிச்சத்துக்கு வந்தது. பெற்றாரை குறித்த பிள்ளைகளின் கடமை. எனக்கு அது விளங்கவே இல்லை. என்ன கதைக்க விளங்குற ஒரு காரியம், வெளிச்சம் கிடைப்பது இன்னும் ஒரு காரியம். நான் வாசித்தேன். தாய்தகப்பனுக்கு கடமை கொடுக்க செய்ய வேண்டிய பிள்ளை அவர்களை உரிய பொருளோ பணமோ அதை பெற்றாருக்கு கொடுக்காமல் அந்த பொருளையோ பணத்தையோ தேவாலயத்துக்கு கொண்டு வந்து பரிசேயர் அவர்களுடைய ஆராதனையிலே காணிக்கப்பட்டியில போட்டா இவன் கடமை தீர்ந்தது. இந்த பிள்ளையின் கடமை முடிந்தது. இது உங்கள போகிற இயேசுவா சொன்னார். தேவன் அப்படியான கட்டளையை வைக்கவில்லை. பெற்றாரக்கூடிய கடமைகளை செய்யத்தான் வேணும். அவங்களுக்கு போய் சேர வேண்டிய பொருளோ பணமோ எதுவோ அதை எடுத்துட்டு உண்ட காணிக்கப்பட்டிக்குள்ள போட சொல்றியே. இப்படி பல காரியங்களை செய்கிறீர்கள். தேவனுடைய கட்டளையை தூக்கி அறிஞ்சு போட்டு மனுஷனுடைய கட்டளைகளை வைத்து அவர்களை கீழ்ப்படியும்படி சொல்லுகிறீர்கள் இல்லையா? I didn't know that. என்னமோ யூதர் காலத்தில் யேசுவாவின் காலத்தில் நடந்ததாக கொண்டு போட்டு நான் அங்காலத்தை தாண்டி போயிருப்பேன். இந்த வருஷம் தான் என்ன ஜாதி இந்த பரிசேயர் கூட்டம் அந்த நேரம் அவர்களை பேப்பர்கள் பாஸ்டர்ஸ் சொல்லலாம், டீச்சர்ஸ், வித்தியாச உடுப்பு போட்டவர்கள். அவர்களை ஏன் அதை சொன்னார்கள்? நீங்க பெற்றாருக்கு கூட கட்டியும் பரவாயில்ல, காணிக்கப்பட்டு இருக்குதானே, அதுக்குள்ள கொண்டு போட்டா ஓகே. ஏன் போட்டார்கள்? இன்னும் வாழைப்பழத்தை உரிச்சு உனக்கு கொடுக்க வேணுமா?
வச்சார் இயேசுவா. கூட்டுமாதான் தூத்தி வளைச்சு பேசுற கிடையாது. அவர்கள் பெரிய உடுப்பு போட்டா என்ன உடுப்பு போட்டா என்ன, I will say straight on their face. அது உயர்ந்த தேவனின் வாய், அது உயர்ந்த தேவனின் சொற்கள். சொற்கள் தேவனுடையது, குரல் அனுப்பப்பட்டவர் உடையது. யேசுவா வித்தியாசமான பேர் கொண்ட சபைகளிலே இருக்கும் அருமை சகோதரர்களே, இதை விரும்புகிற நீங்கள் உங்கள் சபையிலே வைராக்கியம் கொண்டிருக்கிற நீங்கள், நல்லது. அந்த பக்தி வைராக்கியம் உண்மையை அடிப்படையாக வைத்ததாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இயேசுவாவினால் சந்திக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பக்தி வைராக்கியம் சரி வராது. அவன் யூத மதத்துக்காக போராடினான். Probably he fought for Moses. Right? நான் சொல்வதை கவனித்து பார், உண்மையை பிடித்துக்கொள். 1008 சபை கிடக்குது, ஏதாவது ஒன்று சிலர் ஒரு சபையில போய் உட்கார்ந்து இருக்கிறது விட்டு வெளியே வராமல் செத்தார். அவர்களுக்கு சவக்காலே இல்லையா அந்த பயம்? மரண பயத்தை போக்குவதற்கு யேசுவா மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஓகே, கவனமாய்கள். To deliver them from the fear of death. மரண பயத்தில் இது என்ன பயம்? சவக்காலையில் என்ன பயம்? இப்ப நடக்கிறத பார்த்து இந்தியாவில் ஏற்கனவே நடந்தவைகள் பிரிட்டன், ஸ்பெயின், பெல்ஜியம், இட்டலி, அமெரிக்கா, கனடா, சிலருக்கு உண்மையை அறிய விருப்பம் இல்லை. That's the whole problem. They don't want to know the truth. Leave us alone. எங்களை சும்மா விடுங்க. யோவான் 12. அப்பொழுது இயேசுவா சத்தமிட்டு, எல்லாரும் கேட்க வேணும், மைக்கும் இல்லை, லவுட் ஸ்பீக்கரும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்திலே விசுவாசமாயிருக்கிறான்.
என்னை கண்டவன் என்னை அனுப்பினவரை கண்டான், பிதாவை, டாடியை. என்னிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன் என்னை அனுப்பினவர் இடத்திலே விசுவாசம், என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவர் இடத்திலே விசுவாசமாயிருக்கிறான். 2 தடவை விசுவாசமாயிருக்கிறவன் விசுவாசமாயிருக்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னை அனுப்பினவரை இடத்தில் விசுவாசமாயிருக்கிறார். இயேசுவின் இடத்தில் விசுவாசமாயிருக்கிறது என்றால் என்ன? இப்பொழுது நாங்கள் அவரை காண முடியாது. உயிர்த்தெழுந்த ஒரு சில நாட்களிலே எம்மாவு தெருவிலே அவர்களோடு கதைச்சு கொண்டு போனார். அவர்கள் கண்டார்கள். மாடி வீட்டிலே அவர்களை சந்தித்தார், கண்டார்கள். அவரை தொட்டு பார்த்தார்கள். எனக்கு அண்டையார் மெசேஜ் ஞாபகம் வரும். நான் சில மரங்களை கடைகளிலே போய் கொஞ்சம் தொட்டு பார்க்கிறது, அது இலை அப்படி இருந்தும் பிளாஸ்டிக்களை செய்யாம சில பூக்களையும் இலைகளையும் சீலையிலே செய்து போடுறான். அந்த கலரோட சீலையில கிளாத் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் இயேசுவா, நாங்க கண்டோம், கேட்டோம், கண்களால் நோக்கி பார்த்தோம், தொட்டு பார்த்தோம். மனுஷனாய் பிறந்தவரை அந்த கிறிஸ்துவின் ஆவி இந்த பேய் என்ன சொல்லுகிறது? அவர் மனுஷனாய் பிறக்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா, இஸ்லாமிய மக்கள் அவரது மௌலவி என்று சொல்வார்கள், பேக்கிறவர்கள், இயேசுவா சிலுவைக்கு போகவே இல்லையாம். தேவன் வேறொருவரை மாற்றினாராம், அவர் சாகவே இல்லை. இயேசுவா. இது உனக்கு தெரியாதா? You don't know this? அநேகமான இஸ்லாமிய மக்களுக்கு குறிப்பாக அவர்களது வாக்கியங்களே தெரியாமல் இருக்கிறது. இயேசுவை விசுவாசிப்பதென்றால் இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை விசுவாசிப்பது. இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை விசுவாசிப்பதென்றால் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. இதில் ஒன்று பிரிக்க முடியாது. நீ அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அவரை விசுவாசிக்காமல் எப்படி அன்பு கூறுவாய்? அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் என்ன அன்பு கூறுவாய்? என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே நீ அன்பு கூறுகிறவனாய் இருக்கிறான். பரம்பரையாய் வந்து நீ சிபிஎமோ அல்லது கத்தோலிக்கமோ யாரோ நோ 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 இல்லை. என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் என்னில் அன்பு கூறவில்லை. அவர் கட்டளைகள்
கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் இரண்டாவது மரணத்தை சந்திப்பார்கள். நரக பாதாளம். இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளுக்கு ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவது. இயேசுவா சொன்னார், அதனால் தான் you believe me, that means you are obeying me, obeying the commandments. என்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறீர்கள். அப்படித்தானே சொல்ல, என்னை விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பின, அதாவது அதி உயர்ந்தது அவர் டாடி, அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறார். Listen, you know why he said that? அவர் கொண்டு வந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடையது அல்ல, அவரை அனுப்பினவருடையது. யோகனான் 14:24. அதான் இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசிக்கிற நேரம் நீ இயேசுவை விசுவாசிக்கிறாய், இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறாய். அப்படியா இருக்கிறவர்கள் இயேசுவை அல்ல டாடியை விசுவாசிக்கிறார்கள். என் வார்த்தை அவருடையது, இயேசுவை அனுப்பினது அதி உயர்ந்தது. The God of Abraham, Isaac and Jacob. அவர் பேர் யெகோவா. இயேசுவை விசுவாசியாதவன் யார்? அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன், அவரில் அன்பாயிராதவன். நீ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் நீ பேய்களின் கூட்டத்திலே இருக்கிறாய். போலி கிறிஸ்தவர்கள் கூட்டம் இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். ஒவ்வொரு கட்டளைக்கும் உதாரணம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், full stop. சபையிலே சொல்லப்படுகிறது. பத்து கட்டளை வெள்ளக்காரன் சொல்றான், அதுக்கு கீழே நாங்க இல்லைண்டு. அப்படியானால் சபைகளில் என்ன சொல்லுகிறார்கள்? கொலை செய், களவெடு, விபச்சாரம் பண்ணு. இதுதான். You know there is a Bible called Satanic Bible. சாத்தானின் பைபிள் என்ற ஒரு பைபிள் இருக்கு, அதிலே இவைகள் தான் கூறப்பட்டிருக்கு. Everything opposite. இந்த வார்த்தைகளுக்கு ஃபுல்லாக எதிர்மாறு. So what do they preach? What do they teach in the Christian churches? Telling the people to obey the commandments or disobey, throw it off. என்னதை கற்பிக்கிறார்கள் கிறிஸ்தவ சபைகளே? உலகுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாய் இருக்கிறான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, அவனை விட எஜமானே எஜமானே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவனும் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். No, no. என் டாடியின்
சித்தப்படி செய்கிறவனே. சித்தம் அவருடைய வார்த்தை, அவருடைய வழிகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய ஒழுங்குகள், அவருடைய உண்மை, இவை எல்லாமே சேர்ந்துதான் அனுப்பப்பட்ட யேசுவா தி மெஷாயா. யேசுவா இப்ப வந்து எங்களுக்கு முன்னால் நாங்கள் கேட்டால், who are you? I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. Period. அதோட முடிந்தது. curtain close for all the religion. நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை. என் மூலமல்லாமல் அது உயர்ந்த தேவனுண்டை எவனும் பெறான். வாரவர்கள் தேவனுண்டை அவர் மூலம் தான் வரலாம். He came to take us to the Father, but to reveal the Father first. டாடியை வெளிப்படுத்தவும் அவரண்டை கொண்டு போய் சேர்க்கவும் வந்தார். அது விளங்கது. யாரையும் சொல்லப்படாது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அப்படியானால் இந்த 44வது வார்த்தையின்படி நான் டாடியை விசுவாசிக்கிறேன். இயேசுவை சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பின விசுவாசிக்கிறவன். விசுவாசிக்கிறவன் சமன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன். மனம் திரும்பி நீ விசுவாசத்திலே ஆரம்பித்து நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து உன் வழியிலே நீ நடக்க தொடங்கினால் கீழ்ப்படிவுள்ள வழியிலே தான் நீ போகலாம். Every day you begin with faith. ஆனால் கீழ்ப்படிவில்லாமல் உன் விசுவாசம் செத்தது. உன் கீழ்ப்படிவு உன் விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கிறது. என் விசுவாசம் செத்ததா உயிரோடு இருக்குதா அறிய விரும்புகிறாயா? சொல்லித்தாரன். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ விசுவாசித்தது உண்மை. இது இந்த காலையிலே கிடைத்த வெளிச்சம். உன் விசுவாசம் உயிரோடு இருக்கிறதா செத்து போய்த்தாண்டு. நீ கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருந்தால் அவரே அன்பு கூறுகிறாய். அது மட்டுமல்ல, இயேசுவை விசுவாசித்திருக்கிறேன் என்று சொல்வது உண்மை. இடையிடையே பொய்யோடு தெரிகிறாயா? நீ அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. எத்தனையோ காரியம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. மனம் திரும்புது முதலாவது கட்டளை. நற்செய்தியை விசுவாசி இரண்டாவது கட்டளை.
அந்த விசுவாசத்தோடு எத்தனை காரியங்களுக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சில அங்காலே பார்க்கிறோம் இல்லையா? நான் டடியிலும் டடி எல்லாரும் இருக்கிறதை விசுவாசியுங்கள், நம்புங்கள். I am in daddy, daddy is in me, one spirit. எப்படி அப்படி என்ன செய்யணும்? விசுவாசி, ஏற்றுக்கொள். அவர் சொன்னார். எந்த இடத்திலும் தேவன் சொல்லவில்லை அவர் கொடுத்த நியமங்கள், பிரமாணங்கள், உண்மை, வழிகள், ஆலோசனைகள். ஓகே, இவைகள் விளங்கினதுக்கு பிறகு சரியா கீழ்ப்படியுங்கோ. No, அவர் சொன்னதுகளுக்கு விளங்கினாலும் விளங்காமல் விட்டாலும் கீழ்ப்படியத்தான் வேணும். இயேசுவை விசுவாசித்தேன் என்று 10 வருஷத்துக்கு முதல்ல சொல்லாத வஞ்சிப்பு, இந்த 10 வருஷங்களும் அவரது வழிகள், உண்மை, ஆலோசனைகள், கட்டளைகள் இவைகளுக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோடு பயந்திருந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு போனால்தான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசம். எபிரேயர் 4:1-2. அவருடைய இளைப்பாறுதல், அவருடைய ராஜ்யம். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவனை காண்கிறான். அவருடைய வெளிச்சத்தை பெற்றவன் டாடியின் வெளிச்சத்தை பெற்றான். ஏன்? டாடி அவருக்குள்ளே டாடியோட இருந்தார். நித்திய காலமாய் ஆதி ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தார், தேவனோடு இருந்தார், மனுஷனாகினார், வார்த்தையாய் இருந்தவர். ஞானஸ்நான நேரத்திலே டாடி அவருக்குள்ளே வந்து குடியிருந்தார். டாடி மட்டுமல்ல, வார்த்தையாய் இருந்தவர் ஆவியாக டாடியோடும் மகனோடும் உள்ளே வந்தார். அதனாலே தான் அவர் சொன்னார், நாம் எதிலேயும் பிறந்தது என்று சொல்லாமல் வானத்திலே இருந்து நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னதான். When Daddy came, the Son came. முதலில் வார்த்தையாய் இருந்தவர் மனுஷனாய் பிறந்தார். Now, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனும் 46 இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். யாருடைய வார்த்தை? அது உயர்ந்த தேவனின் வார்த்தை. யார் வாயால் வெளியே வந்தது? மகன் இயேசுவா. ஒளியிலே நடப்பது, அவருக்குள் நடப்பது, ஒளியிலே ஜீவிப்பது, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பது.
இருளிலே இருக்கிறவர்களை இயேசுவாவண்டை இழுத்து கொண்டு வாரார். யோவான் 6:44 ஒளி அண்டை இழுத்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கு தேவை ஒளி. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவேன். ஏசாயா 42 குரல்களை 6:16 அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். முதலாவது தேவை வெளிச்சம். அவர்கள் தான் இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு வந்த ஆச்சரிய வெளிச்சத்துக்கு வந்த அவர்கள் ஆசாரியர்களும் அவரது ராஜாக்களும். You don't become a Christian. அடுத்த பயங்கரமான சொல் இந்த கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்டியன் மயக்கி போட்டது. ஆக்களை மயக்கிறதுக்கு தான் கடைக்காரன். இங்கேயும் தான் வெளிநாடு தான். $99.99 $99.99 போட்ட விலை டேக் வஞ்சிப்பு. நீ ஒரு சேர்த்து அவனுக்கு கொடுக்காட்டியா என்ன? 99 $999 This is what the price tags are in England until this very day. இன்றைய நாள் வரைக்கும் அமெரிக்கா, கனடா, that's what they put. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், அதாவது என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற எவனும் இருளிலே இராதபடிக்கு, பேயின் இருளில் தான் இடறுவது என்னதென்று அறியாமல் இராதபடிக்கு உலகத்திலே நான் ஒளியாக வந்தேன். அவர் ஒளி, வார்த்தை ஒளி, டாடி ஒளி. இப்ப மாற என்ன விசுவாசிக்கிறவன், என்ன விசுவாசிக்கிறவன், இவ்வளவு நேரம் நான் விளங்கப்படுத்தினேன். அவரை விசுவாசிப்பது, அவர் வார்த்தைகளை விசுவாசிப்பது, அவர் வார்த்தைகளை விசுவாசிப்பது, அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. Always connected. இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன் என்று போட்டு நீ கீழ்ப்படியாம இருந்தால் சுத்த பேய், வஞ்சிப்பு, பையன். இப்ப மாற 47 ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் அந்த என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனார். இயேசுவை விசுவாசிப்பது, வார்த்தைகளை விசுவாசிப்பது, அவர் கொண்டு வந்த வார்த்தைகள் பூ மிட்டு விரிகிற மாதிரி 44 தொடங்கி 45, 46, 47 இப்ப விரியுது. ஒருவன் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் பிள்ளைகள் நீங்கள் போடுங்கோ. இயேசுவை விசுவாசிப்பது, அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை விசுவாசிப்பது, இயேசுவை விசுவாசிப்பது, அவர் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, அல்லாவிட்டால் பேயின் கூட்டம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்தீர்க்க மாட்டேன். நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல்
உலகத்தை ரட்சிக்க வந்தேன், விடுதலையாக்க. உலகத்தை எப்படி விடுதலையின் வல்லமைக்குள்ளதானே இருக்கிறது உலக ஜனங்களை. நாங்களும் அப்படித்தானே இருந்தோம், தேவனற்றவர்களாக, கிறிஸ்து இல்லாதவர்களாக. கிறிஸ்தவருடைய பேர் வெளியாது. பேயின் வல்லமைக்குள்ளாய் குருட்டாட்டத்துக்குள்ளாய் அகப்பட்டிருந்த நேரம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் பெயர் கொண்டவர்கள். எங்களுக்கு தெரியவில்லை. இருளுக்குள்ளாக கடந்தோம். நாங்கள் பரலோகம் போகிறோம், மோட்சம் செல்லுகிறோம், விமானத்தில் செல்லுகிறோம், ஆடி பாடி. இதெல்லாம் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட பாடல்கள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சது. என்ன பொய்யெல்லாத்தையும் இருதயத்தில் விதைத்தோம் இந்த பிள்ளைகளுக்கு. விமானத்தில் செல்லுகிறப்ப அவனை கடைசி நாளில் நான் பேசிய வார்த்தையை நியாயம் தீர்க்கும். நான் கொண்டு வந்து பேசிய வார்த்தைகளை கடைசி நாள் நியாய தீர்ப்பிலே அவனை நியாயம் தீர்க்கும். விசுவாசிகளை தான் விசுவாசிக்காமல் நித்திரையடை, கீழ்ப்படியாமல் நித்திரையடைந்து நரக பாதாளத்துக்குள்ளே போக இருக்கும் பல ஏராளமான கிறிஸ்தவர்கள் வஞ்சிப்பினால் மனம் திரும்ப நான் சொல்றதுக்கு நீ இங்க வர வேண்டியதில்லை. நீ வர வேண்டியது வார்த்தைக்கு. இயேசுவாவுடைய அவரே வார்த்தை, அவரே உண்மை, அவரே வழி. அவர் காட்டுவார் எதை பிடிக்க வேணும் என்று. அறுநூற்று 13 கட்டளைகள் கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிய முடியாது. பொது அறிவு முதலாவது, பெண்களுக்கான கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு ஆண்கள் கீழ்ப்படிய முடியாது. ஏனென்று கேட்காத. இரத்த உதிர்வு நேரத்திலே பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு எப்படியாக பல காரியங்கள் அவளுக்கு போடப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு. இன்னும் சரியாக அவர் சொன்ன கட்டளைகள் நாங்கள் இன்னும் அதுக்கு வரையில்லை. இப்பதான் கரையில நின்று முதலாவது அலை வந்து காலில் நினைக்குது. மனம் திரும்ப நற்செய்தியை விசுவாசி. அந்த நுரைய கடந்து அங்கால போக வேண்டும். கால் நனைஞ்சு காணாது. கடைசி நாளில் நியாயம் தீர்ப்பது அவர் கொண்டு வந்த வார்த்தைகளாம். அப்படியானால் அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டு என்ன என்று கீழ்ப்படிவது புத்திசாலித்தனம். நான் என் சொந்தமாக பேசவில்லை. நான் பேச வேண்டியது என்ன என்றும் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன என்றும் என்னை அனுப்பிய டாடியே எனக்கு கட்டளையிட்டார். ஒரு 6, 7, 8 வயது உள்ள பிள்ளைகளுக்கு இது வழங்கும் இயேசுவ பேசினது. நான் என்று சொந்தமா பேச இயலாது. பிள்ளைகள் டாடி என்னை அனுப்பினார். அவர்
எனக்கு என்ன பேச வேண்டும் என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதைத்தான் பேசுகிறேன். என் வார்த்தைகள் அல்ல, எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன். பிற ஜான் ஜேம்ஸ் கேட்டதா? யோகனான் 15:10. அவரும் கீழ்ப்படிய வேணும். டடியின் அன்பிலே நிலைத்திருக்க. I know one way for Yeshua and one way for us. What is it? வஞ்சிப்பிலே ஊறி வளர்ந்திருக்கிறது கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம். வைராகியம் கொண்டது தங்கள் சபையிலும் தங்கள் போதனையிலும். No, leave it. அது பரிசேயர் சதுசேயர். அதனால இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. They were so strong in what Moses said. Yeshua said, if you believe Moses, you believe me. மோசேயை விசுவாசித்தால், மோசையை ஏற்றுக்கொண்டால், மோசையை ஏற்றுக்கொள்வது அவன் எழுதி வைத்த வார்த்தைகளை, வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்வீர்கள்? உண்மை அது. நீங்கள் மோசே கொடுத்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. He asked the question. மோசையில் உங்களுக்கு கட்டளை கொடுத்த அவன் முழுசி இருப்பார். ஒருவருமே அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அவன் எழுதின வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என் வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிய போறீங்க? அதோட முடியுது 5ஆம் அதிகாரம் யோகனான். என்னை அனுப்பிய டாடியை எனக்கு கட்டளையிட்டார். கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன, பேச வேண்டியது என்ன? 50. அவருடைய கட்டளை, ஹலோ, அவருடைய கிருபை. அவருடைய கட்டளை, கற்பனை, வழி, உண்மை, ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எவ்ரிதிங் நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று, நித்திய வாழ்க்கை, ராஜ்யத்தின் வாழ்க்கையாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை, வார்த்தையை டாடி எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். How many times he is saying this? Daddy, 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 daddy. உற்றே டாடியும் அவருக்கும் இடையிலே நடந்தவைகளை பேசுகிறார். Where is the Holy Spirit? ஆவியானவர், ஆவியானவர் என்று கிறிஸ்தவர்கள் குறிப்பாங்க. இந்த சிபிஎம் மற்றாக்களும் தான். எங்கே அவர்? அவர் என்கிற ஒரு ஆள் இல்லை, 3ஆம் ஆள். அதான் கிறிஸ்தவம் இன்றைக்கு குருட்டாட்ட வஞ்சிப்பிலே இருக்கிறது. இறங்கி போய் ஒரு விதம் பார்க்க மாட்டான். டாடியோடும் மகனோடும் ஐக்கியப்படுகிறவர்கள் யூ சே ஓகே. அவர் ஒருவரை ஒரு காணும் பொழுது என்ன நடக்க வேண்டும்? Fellowship with daddy and son. அவர் சொன்னபடியே பேசுகிறேன். இயேசுவை விசுவாசிப்பது, அதிவு இந்த தேவனை விசுவாசிப்பது.
இயேசுவை விசுவாசிப்பது, அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை விசுவாசிப்பது. அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை எல்லாமே அதி உயர்ந்த தேவன், அவர் டேடியின் வார்த்தைகள். அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை விசுவாசிப்பது, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. யேசுவாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் நேரம் அதி உயர்ந்த தேவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமே. அந்த வார்த்தைகள் யேசுவாவின் உடையதல்ல, அதி உயர்ந்த தேவன் தாமே அதை கொடுத்தார். The owner, the author is the Most High. I really do not know how we are going to go through the commandments. There is so much to say. ஆனாவன தெரியாதவர்கள் கத்தோலிக்க கூட்டத்திலும், மெதடிக் கூட்டம், ஆங்கிலிக்கன் கூட்டம், சிபிஎம் கூட்டம், ஏஓஜி கூட்டம், மற்ற ஆவிக்குரிய கூட்டம் 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 என்கிற அவர்களது விளக்கத்தின்படி சபை இந்த உண்மைகள் அறியாமல் முப்பத்தி 3 வருடங்கள் நான் குருட்டாட்டத்தில் இருந்தது. அதுவும் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிற காரியம் ஒரு 5, 10, 15 வருஷத்துக்கு அதுக்கு முன்பு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. 10 வருடங்களுக்கு முன்பு தெரியாது. The more you swim, the more you dive into அந்த மேலே இருந்த தண்ணீரை குதிக்கிற மாதிரி you begin to know. என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால், கீழ்ப்படிந்தால், தொடர்ந்து பிடித்துக் கொண்டால், மெய்யாகவே என் சிஷ்யர்கள் உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்க. உண்மை எல்லாருக்கும் அல்ல, உண்மை சிஷ்யர்களுக்கு. யோவான் 8:31-32 தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Again he is speaking about belief, a கட்டளை, commandment. Believe in God, believe also in me. 2, the Father and the Son. நைசியா கொண்டு வந்த 3ஆம் ஆளுங்கிற ஒரு ஆவியானவர் என்று இன்று வரை நம்பப்பட்டு இல்லாத ஒரு ஆள் ஏன் அவரை சேர்க்கவில்லை? தேவனிடத்தில், அதாவது என் டாடியின் இடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Full stop. Only 2. நைசியா கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு எழுதி வைத்த மாதிரி அவர்களது ட்ரினிட்டி டாக்டரின், பிதா தேவனாயிருக்கிறார், மகன் தேவனாயிருக்கிறார், பரிசுத்த ஆவி தேவனாயிருக்கிறார். 3 பேரும் எல்லாரும் நித்தியம், 3 பேரும் சமன், 3 பேரும் தேவர்கள், ஆனால் ஒரே தேவன். எப்படி? அப்படித்தான். கொஞ்சம் விளங்க சொல்லுங்க, அது பரம ரகசியம். அதான் அவர்கள் முடிக்கும் காரியம். சீக்கிரம் பெரிய சீக்கிரட். வஞ்சிப்பு
தேவ குடும்பத்துக்களை தான் வந்து பூர வேண்டும் என்று வந்தது. அவர் சொல்லி இருப்பாரு, தேவன் மட்டில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பரிசுத்த ஆவியை மறக்க வேண்டாம். அவரிடத்தில் மிகவும் விசுவாசமாயிருந்து அவரையே கட்டி பிடிச்சு கொஞ்சுங்கோ. தொடர்ந்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டு தெரிந்தால் நீங்கள் அவரை மறக்க மாட்டீர்கள். என்னையும் அடியை மறந்தால் பரவாயில்லை, அவரே மறக்கப்படாது. இப்படி எல்லாம் இருக்காது. எப்படியாவது உணர்வடைந்து நீ இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வந்து பேயின் பிடி மயக்கத்தில் இருந்து விடுதலையாகி வேதமாக்கியங்கள் என்ன கூறுகிறது என்று ஆராய்ந்து பார்த்து உண்மையை பிடித்துக் கொள்ளப்பார். உன் சபையிலே நீ 52 வருஷம் கத்தோலிக்க சபையிலே பிறந்து அங்கே இருந்த அல்லது மெதடிஸ்ட் சிபிஎம் அது இது ரெண்டதுக்கு இப்பவே அங்க சர்டிபிகேட் எழுதி வச்சிருக்க நினைக்காதே. நியாய தீர்ப்பின் நாளிலே நீ உண்மையாக இருந்தா இதிலே come on children, open your eyes. யேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் பொய்யன், பொய்ச்சி. பிசாசுகள் மிகவும் ஆழமாக விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, they immediately they knew நாசரேயனாகிய இயேசுவே உம்மை என்று அறிவோம், ஆதி உயர்ந்த தேவனின் மகன், காலம் வரும் முன்னே எங்களை கடக்கவா வந்தீர். பரிசேயர் விழுந்து விழுந்து படிக்கிறாங்க தேவாலயத்திலே. அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இவங்க பிளான் பண்றாங்க. அவர் அங்கால போனதும் எப்படி ஆள மாட்டலாம், எப்படி கொல்லலாம், அட்டை மாதிரி அட்டை பின்னாலே வந்து 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 நாங்கள் ஒரு கேள்வி என்ன, என்ன அதிகாரத்திலே நீங்க படிப்பிச்சு என்ன இதிலே நீங்க இதை செய்கிறீர்கள்? எத்தனை தடவை இதை சொல்லியிருக்கிறேன். நோண்டி எப்படியாவது வாசித்து பார். அவரை சொல்லல பிழ புட்டிக்கலாம் என்று தான் பார்த்து கொண்டிருந்தது பேய். சீசருக்கு வரிப்பணம் செலுத்துகிற சரியா? இந்த பணம் என்ன செய்யலாம்? கொண்டு வாங்க உங்களோட காயின். நார்ல ரூபம் இருக்குது. ஓகே, அவன்றது அவனுக்கு கொடுங்க, தேவனுடைய தேவனுக்கு கொடுங்க. இஞ்சி திண்ட குரங்க மாதிரி தான் போயிருப்பாங்க. To enjoy the conversation, Yeshua has to take you into the scene. நீ வாசிக்க நேரம் அந்த நாடகத்துக்குள்ள அவர் கொண்டு போக வேணும். அப்பதான் நீ வாசி கொண்டிருந்தானே
முடியாது. பக்கத்து இல்லை பெண்ணுக்கு நடந்த அவர்களுக்கு இன்னும் சொல்ல முடியாது உனக்குள்ள வர சந்தோஷம். No, I don't care what people think. I will burst out laughing when it really comes. Right? The Bible has to be enjoyed. Don't read it as a routine, as a ஒரு பழக்கம் மாதிரி வாசிக்கிற மாதிரி. No. So யேசுவாவின் முதலாவது கட்டளை மறந்திருப்பது, இரண்டாவது ராஜ்யத்தை விசுவாசிக்கப்படும், ராஜ்யத்தை விசுவாசிப்பதன் ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிதல். 2 தெசலோனிக்கேயர் 1:8, 1 பேதுரு 4:17. அவர் வாரது தண்டனை கொடுக்க யாருக்கு? நற்செய்திக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு. நற்செய்தி ராஜ்யம், தேவனுடைய அரசாங்கம், தேவனுடைய ஆளுகை. God willing, we will continue from there. Receive the blessings. Yavreka Yehovah Vashmareka. Yair Yehovah Panabileka Viuneka. Isa Yehovah Panabileka Vazamika. Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவதாக. ஆமென். So we could goodbye to all of you abroad. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், சிறிய சிறிய காரியங்களை யேசுவாவை விசுவாசிப்பதென்றால் என்ன? நீங்கள் முதல்ல பெற்றார் அதை கேட்டார் என்ன கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பாடமாக்குறது மற்றும் நேரங்களில் பாடமாக்கட்டும். ஓகே, those who are Sri Lanka, you are following the messages. Thank you for all your input and prayers and messages, encouraging words. Thank you for all the others who are in Sri Lanka. So see you, God willing, tomorrow. Bye for now.